விஷயம் தெரியுமா? அத்தை செல்லம்மா சித்தி வீட்டுக்கு போயிருக்காங்க மம்மி. அவ வீட்டுக்கா? எதுக்கு? அதே அத்தையோட தம்பி தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்களா, அதனால அத்தை அங்க போயிருக்காங்க மம்மி. அப்படியே கூட யாரெல்லாம் போயிருக்கா? அத்தையும் ஆனந்த் மாமாவும் போயிருக்காங்க மம்மி. அப்ப ரெண்டு பேருமே வீட்ல இல்லையோ? ஆமா மம்மி, அந்த சரோஜாவும் குழந்தையும் மட்டும்தான் வீட்ல இருக்காங்க. ஓஹோ, அவிய ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்களோ? இன்னைக்கு ரெண்டு பேரையும் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம். என்ன சொல்றீங்க மம்மி? ஆமா பிரியங்கம்மா, அந்த சரோஜாவை வேலையை செய்யக்கூடாதுன்னு மைண்ட் வச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம வேலை வாங்கிடுவோம். மம்மி, அத்தை வந்த உடனே சொல்லி கொடுத்துட்டானா? சொல்லி கொடுத்தா கொடுத்துட்டு போட்டோம். நானே கால் நடக்க முடியாம இருக்கேன், நான் ஒரு வேலை சொன்னா செய்யக்கூடாதோன்னு கேட்பேன். நான் நல்லா நடமாட்டிட்டு இருந்தாதான் என் மேல கோவப்படுவாவ. இப்பதான் என்னால ஒரு வேலையும் செய்ய முடியாதுல்ல பிரியங்கா, அதனால அவகிட்ட என்ன வேலை வேணாலும் சொல்லலாம். உன் அத்தை இல்ல வேற யாராலையும் என் மேல கோவப்பட முடியாது. அம்மாவை கூட்டிட்டு போ பிரியங்கா, அந்த வீல் சேரை எடுத்துட்டு போ. மம்மி, டாக்டர் தான் கொஞ்சம் கொஞ்சம் நடக்கலாம்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் எதுக்கு வீல் சேரை எடுத்துட்டு வர சொல்றீங்க? நடந்தே வாங்க மம்மி. நான் நடந்து வந்தா நல்லா தானே இருக்க, நீயே போய் வேலை செய்யணும் அவ சொல்லுவா. தம்பி, என்னையா பிரச்சனை? எதுக்கு அக்காவை உடனே வாங்கி சொல்லி கூப்பிட்டா? ஏக்கா, செல்லம்மா வீட்டுக்கு வந்திருக்காக்கா. செல்லம்மா தானே வீட்டுக்கு வந்திருக்கா, அதுக்கு என்ன தம்பி? ஏக்கா, வந்தவ ஒழுங்கா வந்திருந்தா கூட நான் எதுவும் நினைச்சிருக்க மாட்டேன். என் பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துட்டு வந்திருக்காக்கா. என்ன பேசுற தம்பி நீ? உன் பிள்ளை அவளுக்கும் பிள்ளை தானே, அவ வாழ்க்கையை அவ கெடுப்பாளா? எந்த தாயாவது இப்படி நினைப்பாளா? யாரும் நினைக்க மாட்டாவுக்கா, ஆனா இவன் நினைப்பா. நினைச்சதுனாலதான் என் பிள்ளை வாழ்க்கையை கெடுத்து கையோட கூட்டிட்டு வந்திருக்காக்கா. என்ன சொல்ற தம்பி? ஆமாக்கா, என் பிள்ளை என் வீட்டுலதான் இருக்கா. கேட்டா இனி அந்த வீட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்லியா? எல்லாத்துக்கும் என் பொண்டாட்டி தாக்கா காரணம். அங்க போய் என்ன பிரச்சனை பண்ணானே தெரியலக்கா. மாப்பிள்ளைய சம்மந்தியும் கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லியிருக்காவ. அதனால ரெண்டு பேரும் வந்து இங்கதான் இருக்காவ. இத பத்தி உனக்கு எதுவும் தெரியுமாக்கா? எனக்கா எதுவும் தெரியாது தம்பி. தெரிஞ்சிருந்தா நானே போய் பேசி சாரி பண்ணிருக்க மாட்டானா? இனி யார் நினைச்சாலும் சரி பண்ண முடியாதுக்கா. என் பிள்ளை பேசுறத பார்த்தா அப்படிதான் தெரியுது. இவ்வளவுக்கும் காரணம் அவதான்க்கா. என் பிள்ளையோட வாழ்க்கைக்கு எடுத்து கையோட கூட்டிட்டு வந்திருக்கா. எந்த தாயாவது பிள்ளைக்கு இந்த மாதிரி செய்வாளா? அவ அந்த மாதிரி செய்ய மாட்டா தம்பி. செல்லம்மா எப்பவுமே அனுஷ்கா பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பா. இப்படி எல்லாம் எப்படி வேணாலும் நாசமா போட்டு நினைக்க மாட்டாளே. நினைச்சிட்டக்கா, அதனாலதான் பிள்ளைய கையோட கூட்டிட்டு வந்திருக்கா. இல்லனா சமாதானப்படுத்தி இவ விட்டுட்டு வந்திருக்கலாம்ல. அப்படி செய்யாம இவ கையோட கூட்டிட்டு வந்திருக்கான்னா என்ன அர்த்தம்? பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கா இவா. பெத்த தாயே இப்படி பிள்ளை வாழ்க்கையை கெடுப்பாளா? நினைக்க நினைக்க எனக்கு கொதிக்குதுக்கா. தம்பி, அங்க என்ன நடந்துச்சு? நீ கோவப்படாம இருயா. நாம அன்னைக்கு பேச போன அன்னைக்கு கை கலப்பாயிட்டு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அந்த மாதிரி அவியெல்லாம் ஏதாவது பேசியிருப்பாவ, செல்லம்மாவும் ஏதாவது பேசியிருப்பா. இப்படிதான் சின்ன விஷயங்கள் பெரிய பிரச்சனையா இருக்கும். நீ அதை நினைச்சு கோவப்படாதியா, அக்கா எப்படியாவது சேர்த்து வைக்க பாக்கே. என் பிள்ளை அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன்னு சொல்லிட்டக்கா. அந்த அளவுக்கு இவ ஏதோ பண்ணிருக்கா. எப்போ இவ சரோஜா பிள்ளை வயிற்றுல இருக்க குழந்தைய அழிக்கணும்னு நினைச்சாலோ அப்பயே இவ வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன்க்கா. அதனாலதான் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு எப்படியோ போன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இவ கிளம்பியவா அண்ணன் வீட்டுக்கு போக வேண்டியதானே? அனுஷ்கா பிள்ளைய வர சொல்லி அவ வீட்டுக்கு போயிருக்காக்கா. அங்க போய் அதே பிள்ளைய நிம்மதியா வாழ விட்டால பாத்தியா? சண்டை போட்டு என் பிள்ளைய பிரிச்சு கூட்டிட்டு வந்துட்டாக்கா. யாருக்குமே இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனை வந்து முடிஞ்சிருக்கு. சம்மந்தியை அவளை வீட்டுக்குள்ள சேர்த்ததே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது இவ அங்க போலாமா? இல்ல அங்க போய் பிரச்சனை தான் பண்ணலாமா? இவ அங்க ஏதோ போய் பெரிய தப்பு பண்ணிருக்காக்கா. அதனாலதான் மாப்பிள்ளையே கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லியிருக்காரு. இல்லனா மாப்பிள்ளை அப்படி சொல்லக்கூடிய ஆள் இல்ல. சம்மந்தி அம்மாவை பத்தி தான் தெரியுமே அவைய கோவப்படுவாங்கன்னு. ஆனா மாப்பிள்ளையே சேர்ந்து கோவப்பட்டிருக்காம்னா இவதான் ஏதோ பண்ணிருக்கா. இவளால என் வாழ்க்கை தான் நாசமா போச்சுன்னு நினைச்சிட்டு நான் எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கேன்க்கா. ஆனா இப்ப என் பிள்ளை வாழ்க்கையில நாசம் பண்ணிட்டா. நினைக்க நினைக்க பத்திக்கிட்டு எரியுதுக்கா. தம்பி, கோவப்படாத, நீ முதல்ல உட்காரு. நான் செல்லம்மாவை கூப்பிட்டு என்ன பிரச்சனைன்னு கேக்கேன். கேட்டுட்ட மாட்டோம், இவன் உண்மையை சொல்லிடுவா நீ நினைக்கிறியோ? நான் ஒண்ணுமே சொல்லல, சம்மந்தி தான் நீ வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாவேன்னு சொல்லுவா. இவகிட்ட கேட்டு பிரோஜனம் இல்லக்கா. நம்ம சம்மந்தி வீட்டுல போய் என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு வருவோம். அதுக்கப்புறம் இவளுக்கு இருக்கு. தம்பி, சாரத்துக்கு மாறு. இருக்கட்டையா, இருந்தாலும் செல்ல மாட்டா, ஒரு வார்த்தை கேட்டுட்டு போவோம்.
எனக்கும் இல்லதாக்கா, அவ இந்த வீட்டுல இருக்கதே எனக்கு பிடிக்கல. ஆனா என் பிள்ளை அவ்வளவு வெளியே போச்சோன்னா நானும் போயிருவேன்னு சொல்லியா, பிள்ளைக்காக தான் பாத்துட்டு இருக்கேன். தம்பி சாரத்துக்குமார் என்ன இருந்தாலும் பெத்த தாயில எப்படி விட்டு கொடுப்பா? பாசம் இருக்கதானே செய்யும். இவ கெட்ட புத்தி என்னன்னு அந்த பிள்ளைக்கு தெரியலக்கா. பாவம், அவ பச்சை பிள்ளை மாதிரி இருக்கா. இவ சரியான ஆளுக்கா, வில்லத்தனம் பண்ணிட்டு தெரியா. சரி தம்பி கோபப்படாத. என்னதான் இருந்தாலும் அவ பொண்டாட்டியா போயிட்டா. அதுக்கு இவ செய்யறதெல்லாம் பார்த்துட்டு இவ கூட சகிச்சுட்டு வாழணும்னு சொல்ல வரியாக்கா. அப்படிலாம் என்னால இருக்க முடியாது. என் பிள்ளைக்காக தான்க்கா பொறுத்துட்டு இருக்கேன். அவளை எப்படியாவது மாமியார் வீட்டுக்கு அனுப்பிட்டு இவளை வீட்டை விட்டு துரத்தணும். இல்லனா என்னையும் இந்த வீட்டுல நிம்மதியா வாழ விட மாட்டேக்கா. மைனி வாங்க மைனி. நல்லா இருக்கீல மைனி? இருக்க இருக்க. ஏன் மைனி அப்படி சலிச்சிட்டு சொல்றிய? பின்ன நீ செஞ்ச காரியத்துக்கு கொஞ்சிக்கிட்டு சொல்லுவான்னு நினைச்சியோ? எங்க அக்கா வாங்கிட்டலாம் பேசுறதே பெரிய விஷயம். தம்பி ஒரு நிமிஷம் அமைதியா இரு. செல்லமான பேரவின் வீட்ல அப்படி என்னதான் நடந்துச்சு? அந்த வீட்ல நல்லபடியா வாழ்ந்துட்டு இருந்த பிள்ளைய எதுக்கு வாழ விடாம கெடுத்து கூட்டிட்டு வந்தா? பெத்த தாயா இருந்துட்டு நீ இப்படி பிள்ளை வாழ்க்கையை கெடுக்கலாமா? இவ பெத்த தாயிலக்கா, சரியான பேய். அதனாலதான் இப்படி ஒரு வேலை பார்த்திருக்கா. தம்பி சாத்துக்குமாரு கொஞ்சம் பொறுமையா இருயா. அக்கா கேக்கை. செல்லம்மா அங்க என்னதான் நடந்ததுன்னு சொல்லு. மைனி சம்மந்திக்கு அந்த வீட்ல நான் இருக்கதே பிடிக்கல மைனி. அவியலுக்கு தான் நீ அங்க இருக்கிறது பிடிக்கல. பிறகு எதுக்கு அந்த வீட்டுக்கு போனா? கிளம்பி உங்க அண்ணன் வீட்டுக்கு போக வேண்டியதானே? ஏங்க உங்களுக்கே தெரியலங்க, எழுந்திருக்க கூட முடியாத நிலைமையில கடந்தேன். நீங்களும் இங்க வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. உங்க அக்கா வீட்டுல கூட்டிருந்தா கூட நான் அங்கேயாவது போயிருப்பேன். எதுக்கு அங்க போய் அந்த பிள்ளைகளை வாழ விடாம கெடுக்கிறதுக்கா? ஏங்க இப்படி பேசுறீங்க? எல்லாரும் என்னைய தப்பு தப்பா தான் புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நீ செய்யறதெல்லாம் தப்பா இருந்தா அப்படிதான் புரிஞ்சுக்கிடுவாவ. செல்லம்மா அந்த பேரவீன அம்மா கொண்டா உனக்கு தெரியும்ல? பேரவீனுக்கு நீ அங்க போனா இங்க வர வேண்டியதானே? இல்ல மைனி, இவரு என்ன பக்கமே வந்துடாதேன்னு சொன்னாரு. என் பிள்ளை தான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே நீ அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போன மைனி. நாங்க வரலன்னு தான் சொன்னேன். அனுஷ்கா பிள்ளை தான் நான் பட்ட கஷ்டத்தை பார்த்து வாமா வாமான்னு சொல்லி கூப்பிட்டா. இப்ப அந்த பிள்ளைய அந்த வீட்டுக்குள்ள போக முடியாத மாதிரி பண்ணிட்டால நீ. ஏங்க இப்படிலாம் நடக்கும்னு நான் கடவுளை கூட நினைச்சு பார்க்கலங்க. நீ எப்படி நடப்பா? நீ தான் நம்ம பிள்ளை வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைச்சிட்டியே. அப்படிப்பட்டவ எப்படி நடப்பா? இல்லங்க நான் அப்படிலாம் நினைப்பேனாங்க. சம்மந்திக்கு தான் நீ பிடிக்காம வெளியே போன்னு சொல்லிட்டு இருந்தாவ. அனுஷ்கா பிள்ளைக்கு அதை பார்த்த உடனே கோவம் வந்துட்டுங்க. என்னைய மரியாதை இல்லாம பேசின உடனே அந்த பிள்ளைக்கு தாங்கிக்கிட முடியல. அதனால தாங்க அவளும் சேர்ந்து என் கூட வந்துட்டா. செல்லம்மா அவ வந்தா நீ கூட்டிட்டு வந்துருவியோ? பேசி எடுத்து பிள்ளை அங்கேயே விட்டுட்டு வர வேண்டியதானே? பெத்த தாய் இந்த மாதிரி ஒரு வேலை செய்யலாமா? கட்டி கொடுத்த பிள்ளைய அங்க வாழ விடாம கையோட கூட்டிட்டு வந்திருக்கே, நீ எல்லாம் என்ன மனுஷி? இனி எந்த மூஞ்சி வச்சுட்டு பேசி கொண்டு போய் அந்த பிள்ளைய விட முடியும்? ஏற்கனவே பெரிய ஒரு பிரச்சனை நடந்து அந்த பொம்பளை வாழக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ சமாதானம் ஆகி அந்த பிள்ளைய கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கு. தீர்மானம் இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்கே, நீ எப்படி கொண்டு போய் பிள்ளைய அங்க விடுவா? மைனி நான் எவ்வளவோ அங்கே இருன்னு சொன்னேன் மைனி. அனுஷ்கா பிள்ளை தான் கேட்காம வந்துட்டா. கேட்காம வந்தா பிள்ளைக்கு நல்ல புத்தி சொல்லி அங்க விட்டுட்டு வர மாட்டியோ? இப்படிதான் கையோட கூட்டிட்டு வருவியோ? நீ சொல்றதெல்லாம் கேட்கும் போது பொலார்னு நாள் விடலான்னு தோணுது. தம்பி சாரத்துக்குமார் கோபப்படாதயா. நான் போய் அனுஷ்கா பிள்ளைட்ட என்ன நடந்துன்னு கேட்டுட்டு வரேன். ஏக்கா எதுவும் கேட்க வேண்டாக்கா. அவ இவளுக்கு 4 மடங்கு பேசியா. நம்ம நேரா போய் சம்மந்தி வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு வருவோம். அதுக்கப்புறம் வந்து அனுஷ்காவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போவோம்க்கா. நீ சொல்றதும் சரிதான். சரி வா தம்பி, அனுஷ்கா மாமியார் வீட்டுக்கு போவோம். சரோஜா, ஏய் சரோஜா, என்ன கூப்பிட்டா என்னன்னு கூட கேட்க மாட்டியா நீ? நீ எதுக்கு என்ன கூப்பிடுற? நீ யோசிச்சுட்டு இருந்தேன். யாராவது கூப்பிட்டாச்சுன்னா இப்படிதான் என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டு அப்புறமா பதில் சொல்லுவியோ? இப்போ என்ன உனக்கு? எதுக்கு என்ன கூப்பிடியா? என் மம்மி உன்னைய கூப்பிட்டாங்க, வா. எதுக்கு என்ன கூப்பிட்டாவ? எனக்கு தெரியாது. கொஞ்சம் வந்து அவங்கள பார்த்துட்டு போ. எதுக்குன்னு சொல்லு வாரேன். என் மம்மிக்கு காலில் அடிபட்டிருக்க, அவங்களால நடக்க முடியல. வந்து என்னன்னு கேளா? நீ அங்கதானே இருந்தா, என்ன ஏதுன்னு கேட்க வேண்டியதானே? என் மம்மி உன்கிட்ட தான் சொல்லுவாங்களா? எழுந்து வா. பெரிய மகாராணி எப்ப பார்த்தாலும் கட்டிலே தான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. சீக்கிரம் வா. என்ன இவளுக்கு? எதுக்காக இப்படி நம்மள வந்து கூப்பிடியா? அந்த குழந்தை எங்க போனா?
சரி, கால் உடஞ்சி கிடக்காத அத்தை வேற இல்லை, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வருவோம். என்ன சித்தி? உன் அத்தை எனக்கு கால் சூப்பு வச்சு தரேன்னு சொன்னாவ. அதுக்குள்ள எங்கேயோ உளுந்தடிச்சு வாங்கிட்டாவ. ஆட்டுக்கால் வாங்கி வச்ச இடத்துல அப்படியே இருக்கு, போய் சூப்பு வச்சு எடுத்துட்டு வாப்போ. கால் அப்படியே முழுசா தூக்கி போட்டுறாத. உரல்ல வச்சு 2 இடி இடிச்சிட்டு அப்புறமா தூக்கி உள்ள போடு. அப்பதான் சாறு நல்லா இறங்கும். போய் சீக்கிரமா சூப் வச்சு எடுத்துட்டு வாப்போ. நானே சித்தி? ஆமா, நீ தானே வீட்ல இருக்கா? போய் சூப் வச்சு எடுத்துட்டு வாப்போ. சித்தி, பிரியங்கா இங்க தானே இருக்கா, அவளை வைக்க சொல்லுங்க. என் பிள்ளைக்கெல்லாம் சூப்லாம் வைக்க தெரியாது, பழக்கமும் கிடையாது. அவளுக்கு சொல்லி கொடுங்க சித்தி, அவளே செஞ்சிருவா. ஏய், என் புருஷன் வீட்டுக்கு நீ வந்திருக்கும் போது என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? வீட்டுக்கு மருமகளா வந்தவதா எல்லா வேலையும் செய்யணும்னு சொன்னியா இல்லையா? இந்த வீட்ல நீ தானே மருமக, நாங்க தானே கெஸ்ட். எதுவா இருந்தாலும் நீ தான் எங்களுக்கு செஞ்சு தரணும். நாங்க போய் உங்க வீட்ல செய்ய முடியாது. பிரியங்கா, நீ ஒரு வேலையும் செய்ய மாட்டே, அதனால உன்னை நான் அப்படி சொன்னேன். இங்க உங்க அம்மைக்கு அடிபட்டிருக்கு, அவளுக்கு என்ன தேவையோ நீ தான் செஞ்சு கொடுக்கணும். எங்க அத்தை இருந்தா அவங்க செஞ்சு கொடுத்துருப்பா, இப்ப நீ தானே இருக்கா, நீ செஞ்சு கொடு. யார் வீடா இருந்தாலும் பரவாயில்ல, கஷ்டம் வந்திருந்தாலும் பரவாயில்ல, செய்யலாம். அப்போ எனக்கு ஒரு ரூல்ஸ், உனக்கு ஒரு ரூல்ஸா? இது உன் வீடுன்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் பீத்திப்ப. இந்த வீட்டு மருமக